போஸுக்கு பெரிய அதிர்ச்சியே காவியா அப்பாவால் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இங்கே காவியாவுடைய அப்பா காவியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போஸ் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதாவது போஸ்கிட்டேருந்து பணம் வாங்கினவர் இங்கே காவியா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால் அவர் கொஞ்சம் இங்கே விட்டு பிடிக்கிற மாதிரி இந்த போஸை பற்றின சில விஷயங்களை வீடியோவாக எடுத்து அதை அவங்க அப்பா கிட்ட காட்டவுமே செஞ்சிடறாரு. இதனால் ரொம்ப கோவப்பட்ட இங்கே காவியாவுடைய அப்பா காவியாவுக்கு அந்த வீடியோவை அனுப்பிவிடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்காமன்ற மாதிரி சொல்ல செய்ய அன்னைக்கு நைட்டே காவியை என்னையவே ஏமாத்த பார்க்குறியா? நீ உண்மையாலுமே திறந்தனாலும் உனக்கு சரியான தண்டனை வேற வகையில் வச்சிருக்கேன். இதில் நீ இந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு இதை விட பெரிய தண்டனை அனுபவிக்க போறியா போஸு அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தவும் செய்கிறாங்க. இந்த அசிங்கத்தையெல்லாம் தாங்கிக்க முடியாத போஸ் எப்படியாவது காவியா அப்பாவை நம்ம மொத்தமாக போட்டணும். என்ன இருந்தாலும் இப்போ நான் உன் கழுத்தில் தாலி கட்டினா உன் புருஷன் இன்னைக்கு உன் அப்பா இல்லாமல் போயிட்டானா அவன் சொத்து எல்லாத்துக்கும் நான் தானடி ஒரே வாரிசாக இருக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இனி எல்லாத்தையும் நான் தானடி எடுத்து நடத்த முடியும். உன்னால் என்ன பண்ண முடியுன்றது அப்போ நான் பார்த்துக்கிறேன் மாதிரி இங்கே போஸ் நினைக்கவும் செய்கிறாங்க. இதனால் போஸ் காவியா அப்பாவை போட்டு தள்ளுறதான் இதுக்கெல்லாம் ஒரே வழி. அந்த ஆள் சாகிற வரைக்கும் நம்மளால் இந்த கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. அதே மாதிரி நாம் பணத்தை கொடுத்து எப்படியாவது ஒருத்தனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதுவும் நம்ம பங்குக்கு முடியவும் மாட்டுது. இதுக்கெல்லாம் நம்ம ராங் ரூட்டில் போகிறதா சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் போஸ். அதனால் போஸ் நீதிமானை பார்க்க போகிறாங்க. நீதிமான் வீட்டுக்கு போனதுமே நீதிமான் என்ன போஸு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி உட்காரவும் செய்கிறாங்க. என்ன அந்த ராஜாங்கம் என்னமோ ஊர் முழுக்க பெரிய பெரிய விழாலாம் ஏற்பாடு பண்ணி தான் மருமகளுடைய இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடிட்டான் போல அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீயே இப்படி சோர்ந்து போய் கிடக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு போஸும் உங்களால் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்? அந்த ராஜாங்கத்தை திரும்ப இல்லை எனக்கு அவரை போட்டு தள்ள வேண்டாம், என் மனைவியுடைய அப்பாவை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிமானும் என்னையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க இப்போ தான் உனக்கே கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு என்னையா உன் மாமனார் மேலே அம்புட்டு வன்மோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போஸும் எனக்குன்னா அந்த ஆள் மேலே ரொம்ப பெரிய வன்மம்லாம் கிடையாது. காவியா தான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற வரைக்கும் நீதிமான் கிட்ட சொல்ல நீதிமானும் இதை கேட்டு அதிர்ச்சியாகவும் செய்கிறாங்க. இதுக்கு அவங்க அப்பாவை போட்டு தள்ளி அப்போ தானே அந்த சொத்து எல்லாம் என் கைக்கு வரும், அப்போ தானே அதை நான் ஆண்டு அனுபவிக்கவும் முடியும். ராஜாங்க வீட்டிலேருந்து எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் மான மரியாதையோட வாழக்கூட முடியலை. இப்படி ஒரு விஷயம் எனக்கு கல்யாணமும் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த குடும்பத்தோட சுத்த ஆடுறதுக்காவது எனக்கு கொடுப்பனை வேணும்ல, அதுக்கு அந்த ஆள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ சொல்கிற மாதிரி முடிச்சிடலாம், முடிச்சிட்டா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்ல எப்படியும் அந்த வீட்டோட சொத்து பத்து நிலம் அப்படி இப்படின்னு எல்லாம் என் பேருக்கு தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க போஸ். போஸு சொன்னதை கேட்டதுமே நீதிமானும் சரின்னு ஓகே சொல்லிடுறாங்க. நீதிமான் எங்கே எப்போ எந்த இடத்துல இருப்பார் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க எங்கள் போஸ் மூலமாக. சரி நாளைக்கு செங்கல் சூளைக்கு நான் வரேன், அந்த செங்கல் சூளையை வச்சு அவரை போட்டலான்னு சொல்ல அங்கே இருக்க ஆட்கள்னால பிரச்சனை வந்துடும், அதனால் அங்கே வேண்டாம். இதுக்கு முன்னாடி ராஜாங்கத்தை நான் எப்படி போடணும்னு முயற்சி பண்ணேனோ அதே மாதிரி உன் ஆட்களை வச்சு இங்கே காவியாவோட அப்பாவை மொத்தமாக போட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நீதிமானும் சரி அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் சரியாக பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு நீதிமான் சொல்லவும் செஞ்சிடறாங்க. இதனால் போஸ் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு ஈஸ்வரி கிட்டேயும் சித்ரா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ல டேய் என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஏதாவது இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு இதனால் பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி பதறி துடிச்சு போஸை போட்டு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி திட்டவும் செய்ய அம்மா நீ பயந்து என்னையும் இந்த வீட்டில் மாட்டி விட்டுறாதம்மா, நான் சொன்ன மாதிரி கச்சிதமாக அந்த விஷயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீயும் நானும் அக்காவும் சரி நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். உனக்கு அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லை இதே வீட்டில் இந்த சாவுத்திரி கிட்டையும் தாமரை கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்க போறியா அப்படின்னு கேட்க இல்லைடா போஸு, என்னால் இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் அசிங்கப்பட்டுட்டேலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னம்மா பயத்தை எல்லாம் தூக்கி போடும், இதை நீதிமான் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு போஸு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்ததுமே பதறி அடித்து எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இங்கே கை காலன்னு எல்லாம் அடிபட்டு இங்கே போஸ் படுத்து கிடக்குறாங்க. என்ன ஆச்சு போஸு அப்படின்னு அங்கே இருக்க ராஜாங்க கேட்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் முன்னாடி வராரு. நீதிமானை பார்த்து அதிர்ச்சி இங்கே காவியாவுக்கு இன்னும் பெரிய பேரதிர்ச்சியாக இருக்க செய்தேன். அந்த நேரத்தில் நீ என்னையா பண்ண என் பிள்ளைன்னு சொல்லிட்டு அங்கே போய் சட்டையை பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீ தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். தான் பிள்ளை தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனுக்கு கூட நிற்கிற நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு
இங்கே காரி தூமில் மூஞ்சில் துப்ப தான் செய்கிறாங்க. தொடச்சிட்டு இங்கே ஈஸ்வரி அப்படியே நின்றுட்டுருக்க. என்னாச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு இங்கே ராஜாங்க ரொம்ப கோவத்தோட கேட்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச பாவம் இன்னைக்கு அது எனக்கே திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு அங்கே இருக்க சேதுலேருந்து ராஜாங்கத்துலேருந்து குடும்பத்தில் இருக்க மொத்த பேரும் அந்த நீதிமானை பார்த்து கேட்க, நீதிமான் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களுக்கு அடிபட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கு காரணம் நான் தான். நான் கிடையாது, இந்த போஸ் தான் வண்டியை விட்டு உங்களை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணான் அப்படின்ற உண்மையை நீதிமான் சொல்ல, அதை கேட்ட சேதுவுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தன் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்திருக்கான்னு நினைக்கிறப்போ அதை விட எனக்கு வேற எந்த கொடுமை இந்த அப்பனால தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு. என் அண்ணனுடைய வளர்ப்பில் தான் அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாததுனால என் பொண்ணை அவங்க பொண்ணா பார்த்து வளர்ந்துட்டு இருக்கவும் செஞ்சாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி விவகாரத்தான வரைக்கும் எனக்கு தெரியும். 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, நல்ல மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன்னு சொன்ன போது அதுக்கு காவியா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். எல்லாம் என் மேலே இந்த கோவம். நான் இந்த அரசியல் அதுக்கப்புறம் ரவுடி தொழில் இதெல்லாம் பண்ணுறதுனால அவளால் என்னால் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்ற ஒரு கோவத்திலையும் என்னை விட்டு அவள் மொத்தமாக பிரிஞ்சு போக செஞ்சிட்டா. இப்போ வரைக்கும் அவள் கூட எந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் நான் படுற அவஸ்தை வலின்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த தொழிலையும் விட முடியாமல் நான் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிலைமையில என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் அண்ணன் சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கல்யாணத்துக்கு கூட போக முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன்னு நினச்சி நான் கவலைப்பட்ட நாள் தான் அதிகம் இப்படின்னு சொல்லி நீதிமான் புலம்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இங்கே ஈஸ்வரி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. அவனுக்கு சொத்துல பங்கு வேணுமா? மொத்த சொத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக கடைசியில் என்கிட்டே வந்து என் அண்ணனை கொலை பண்ண எங்க அவன் கேட்டிருக்கான். கடைசி வரைக்கும் இவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான், எங்கேருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியாம அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினேன். கடைசியில் கொலை பண்ண போனப்போ தான் தெரியுது அது என் அண்ணன்றது. அதுக்கப்புறமா நான் என் மனசு திருந்தி மன்னிப்பு கேட்கவும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு உங்கள் பொண்ணு வாழ்க்கைன்றதை ஞாபகத்துக்கு வருதா? இத்தனை வருஷமாக பொண்ணு உங்களை விட்டு போயிட்டா, சரி அப்போவாது இந்த தொழிலை விடுவோன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கோம் போலையே அப்படின்ற மாதிரி காவியா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, அம்மா இந்த வாழ்க்கை உனக்கு வேணாமா? சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களே கொலை பண்ண முயற்சி பண்ணவன், இன்னைக்கு உன் அப்பான்னு கூட பார்க்காம என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ண நினச்சவன், இவன் கூடலாம் நீ வாழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லாத. சொல்கிறதுக்கு முதல்ல நீ யாரு? உன்னாலயா என் அம்மாவை இழந்த? இதுக்கப்புறமும் நான் உன் கூட திரும்பி வருவேன்னு நினைக்காத. இந்த வாழ்க்கையில் நான் இருந்து செய்ய வேண்டிய விஷயமே வேற. இத்தனை பவங்களை செஞ்ச இந்த போஸை நான் தனியாக விட்டுட்டு வரவே மாட்டேன். அவனுக்கான தண்டனை சித்திரவதை இனி தினம் கிடைக்கும். அவனுக்கு மட்டும்தான் இத்தனை நாள் தண்டனை கிடைச்சது. நீ அவன் கூட சேர்ந்து இவனை பெத்த இவன் அம்மாவும் சேர்ந்து அந்த தண்டனை அனுபவிக்க போறான். கொலை பண்றதுக்கு கூட உறுதுணையா இருந்த இவளையெல்லாம் எங்க வைக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு காவியா சொல்றாங்க. அப்போ காவியாவுடைய அப்பா எடுத்து வளர்த்த அந்த அப்பாவும் வந்து, அம்மாடி நான் சொல்றதை கேளுமான்னு சொல்ல, உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன்ப்பா. உங்களை நான் வெறும் வாய் வார்த்தையால அப்பான்னு கூப்பிடல, நான் மனசார உங்களை அப்பா அம்மானு தான் நினைச்சு அழைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு காவியா சொல்றதுனால அவங்களால எதுவுமே பேச முடியாம நிற்கவும் செய்றாங்க. காவியா இங்கே நீதிமானை பார்த்து, இனிமேல் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காத. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை இதை விட பெரிய தண்டனை உனக்கு கிடைக்கும். இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு குடும்பத்தை அழிக்க நினச்சவன் தானே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த ஆளை வெளியே அனுப்பவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நீதிமான் அந்த இடத்த விட்டு போன பிறகு அங்கே நிற்கிற ஈஸ்வரியை காரி துப்புறது மட்டும் இல்லாமல், உன் சொந்த கணவருடைய அண்ணன் இந்த வீட்டோட பெரிய மனுஷன், இவரையே கொலை பண்ண நீ உடந்தையாக தானே இருந்திருக்கன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை, அன்னைக்கு மட்டும் தமிழ் வரலனா அந்த இடத்துலையே அவன் கொலை பண்ணிட்டு இருப்பான். தமிழும் நானும் சேர்ந்து தான் அவரை காப்பாற்றவும் செஞ்சோன்னு சொல்ல, என்ன தமிழ் உன்னே சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்க செய்தி கேட்க, அவங்க சொல்கிறது உண்மைதான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தா போய் நீங்கள் பார்க்க விடலைன்னு நான் நர்ஸ் மாதிரி நான் மாமாவை பார்க்க நைட்டு வந்தேன். அப்போ தான் போஸு எங்கள் மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே தமிழ் சொல்லி அதிர்ச்சியோட பார்க்க, எதுக்குமா நீ இந்த விஷயத்த முதலே சொல்லலைன்னு கேட்குறாங்க. நான் சொன்னாதான் நீங்கள் நம்பக்கூடிய மன நிலைமையில இல்லை, அதனால நான் சொல்லலை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அங்கே நிற்கிற ஈஸ்வரியின் சித்திரமையும் பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் மாமா நான் இந்த விஷயத்த பார்த்துக்கிறேன்னு எங்கள் காவியை சொல்ல, இங்கே எதுவுமே பேசாமல் ராஜாங்க ரொம்ப கோபத்தோடு நின்றுட்டுருக்காங்க. சேதுவுக்கு, அப்பத்தாவுக்கு, மோகனாவுக்கு எல்லாருக்குமே இங்கே ஈஸ்வரி மேலே கோபம் இருக்குது. இந்த போஸ் அடிப்பட்டு இங்கே கை கால் உடஞ்சி கிடக்கிறான்ல, இதுக்கு காரணம் நீங்கள் தான். ஒரு அம்மாவா பொறுப்பாக இருந்திருந்தா இவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டான். யாரை வேணாலும் கொலை பண்ணட்டும், ஆனால் உங்களுக்கு தேவை காசு பணம், இது தானே தேவை. இனி நீங்கள் இருக்க வேண்டிய கோலம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு எல்லாருமே போயிடுறாங்க.
போடுறாங்க. அந்த போஸ் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இனி அவங்க கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை முதல்ல போடுறாங்க. இன்னொன்று சித்ராவும் ஈஸ்வரி இந்த வீட்டில் இனி எப்படி இருக்கணுன்ற ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க. தாங்கிட்டே இருக்க பழைய புடவை, கிழிஞ்ச புடவை இதெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சில வீசி எறிய, இந்த வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டிய குலம் இதுதான். இந்த வீட்டில் நீங்கள் இனி என்ன வேலை செய்யணும், யாருக்கு எந்த வேலை பார்க்கணுன்றதையும் நான் தான் சொல்லுவேன். இனி நீங்கள் தூங்க வேண்டிய ரூம் அது கிடையாது. உங்கள் பையன் எங்கே எந்த கிச்சனில் கிடக்குறானோ அதே கிச்சனில் தான் நீங்களும் இனி படுக்கணும் அப்படின்னு காவியா சொல்லதை கேட்ட ஈஸ்வரி சித்ராவும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அங்கே நின்றுட்டு இருக்க தாமரைக்கும் சாவித்திரிக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் தாமரையும் சாவித்திரியும் அந்த கல்யாண விஷயத்தில் குளறுபடி பண்ணதுனால அதனால் கூட வீட்டில் அசிங்கப்பட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கவும் செய்ய இந்த விஷயத்தில் வாயை திறக்காமல் நின்றுட்டு இருக்காங்க. காவியா கொடுத்த தண்டனை சரியான தண்டனையாக தான் இருக்குது. இது தாண்டி உங்களுக்கு கிடைச்ச பாடம் அப்படின்னு அப்பத்தான் சொல்லிட்டு போக, அதனால் இங்கே வேறு வழி இல்லாமல் ஈஸ்வரி சித்ரா அந்த பழைய புடவையில் வந்து நிற்கிறாங்க. இதே நிலைமையை தான் அன்றைக்கி தமிழ்ச்செல்விக்கு உருவாக்குனாங்க. ஆனால் அதெல்லாம் தமிழ்ச்செல்வி தனக்கான ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து போகிறதுக்கான வழியாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களுடைய பாதையே தவறான வழி பாதை தானே. அதுக்கான தண்டனை தான் இப்போ அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சுருக்கு. கடைசியில் காவியா நீதிமானுடைய மகளாக இருப்பான்னு அந்த போஸும் நினைக்கல, இந்த ஈஸ்வரியும் நினைக்கல. 2 பேருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்த விதமாக தான் இருக்கு. கொலை பாவத்துக்கு தண்டனையாக இப்போ கிடைச்சிருக்க தண்டனை எங்கள் சித்திரவதை ஒவ்வொரு நாளும் காவியாவால் கிடைக்க போகுது. இனிமேலும் இந்த வீட்டில் இவ்வளோ உஷாராக நம்ம கவனிச்சிக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குன்னு அப்பத்தா மோகனான்னு 2 பேருமே முடிவெடுக்கிறாங்க. கூடவே தமிழ்ச்செல்வியும் ஒரு துணையாக இருக்காங்க.